வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். பவுல் சிறந்த மிஷனரி மட்டுமல்ல, எழுத்தாளர் மட்டுமல்ல, சிறந்த ஜெப வீரர். விசுவாசிகளுக்கு அவர் எழுதின கடிதங்களில் ஆவிக்குரிய ஆலோசனைகளை மாத்திரமல்ல, சிறந்த ஜெபங்களையும் நாம் காணலாம். எதற்கெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெபிக்க வேண்டும் என்பதை நாம் அவருடைய கடிதங்களிலிருந்து கற்றுக்கொள்ளலாம். கொலோசேயர் 1 அதிகாரம் 9 முதல் 12 வசனங்களில் 3 காரியங்களுக்காக பவுல் ஜெபிப்பதை நாம் காண்கிறோம். முதலாவது, நம் வாழ்வில் கடவுளின் விருப்பம் என்ன என்பதை அறியும் அறிவில் வளர ஜெபிக்க வேண்டும். இது ஒரு நாள் வெளிப்படும் காரியம் அல்ல, சித்தம் வளரும் தன்மையுடையது. கடவுள் நம் வாழ்வில் அமைத்து கொடுக்கும் சூழ்நிலையே பாதுகாப்பானது. கடவுள் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். பணம், புகழ் எல்லாம் நமக்கு கீழே இருக்க வேண்டும். அப்போதுதான் அவருடைய விருப்பத்தை அறிய முடியும். பூரண வாழ்வை பெற்றுக்கொள்ள அவருக்கு விருப்பமான காரியங்களை நம் வாழ்வில் அமைத்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, கடவுளுக்கு பாத்திரராக நடந்து கொள்ள ஜெபிக்க வேண்டும். இது கடவுளுக்கு பிரியமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்துகின்றது. கடவுளுக்கு பிரியமானது என்ன என்பதை அறிய முயற்சிக்க வேண்டும். யோனா கடவுளையும் தெரியும், அவர் விருப்பமும் தெரியும், ஆனால் கடவுளுக்கு பிரியமாக நடக்க மாட்டேன் என்கிறார். நமக்கு பிரியமாக நடந்து கொள்ள சில சமயங்களில் அதற்காகவே அவரிடமே நாம் ஜெபிக்கிறோம். நம்முடைய ஜெபங்கள், ஆண்டவரே உமக்கு பிரியமாக நான் நடந்து கொள்வதற்கு எனக்கு உதவி செய்யும் என்ற விதத்தில் அமைய வேண்டும். மூன்றாவதாக, கடவுளின் வல்லமையால் பலப்பட ஜெபிக்க வேண்டும். விசுவாச வாழ்க்கை போராட்டம் நிறைந்தது. நம் சுய பலத்தால் மேற்கொள்ள முடியாது. சோதனைகளை ஜெயிக்க கடவுளின் பலன் நமக்கு தேவை. கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறவர், அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய சித்தத்தை அறிய, அவருக்கு பிரியமாக வாழ அவருடைய பலன் நமக்கு தேவை. ஒவ்வொரு நாள் அதிகாலையும் அவரால் நாம் நிரப்பப்பட வேண்டும். ஆவியானவரால் தொடப்பட வேண்டும். வெறுமையாக, காலியாக நிரப்பப்படாமல் அந்த நாளை சந்திக்காதீர்கள். பிரியமானவர்களே, நம் ஜெப குறிப்புகள் எப்படி உள்ளது? சரீர தேவைகளை மாத்திரம் முன்வைக்காதீர்கள். ஆத்தும பலனுக்காக, தொடர் விசுவாச வெற்றி வாழ்க்கைக்காக மன்றாடுங்கள். பழைய ஏற்பாட்டு பக்தன் தாவீதின் விண்ணப்பத்தை கவனியுங்கள். 143 சங்கீதத்திலே 3 காரியங்களுக்காய் ஜெபிக்கிறார். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். கர்த்தாவே, என்னை உயிர்ப்பியும். எவ்வளவு அருமையான ஜெபம் இது! நம் விண்ணப்பங்கள் அவருக்கு உகந்ததாக இருப்பதாக. இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.